அடுத்தபடியாக ஒரு சிறு குழந்தை பிரிஷா லோகநாதன். She did all her schooling in UK. She started going to Tamil school for the past 3 years in Sigaram Tamil School in Manchester. Loved to hear Tamil stories and participated in NTA and Sigaram Pechupodi last Saturday. She received the first prize in the Tamil Pechupodi category 1. அவருடைய உரையை இப்போது கேட்கலாம். பிரிஷா லோகநாதன். தமிழுக்கு முதல் வணக்கம், அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ஜெயமோகன் ஐயாக்கும் அஜித்தன் அவர்களுக்கும் சிறப்பு வணக்கம். என் பெயர் பிரிஷா லோகநாதன். நான் சிகரம் தமிழ் பள்ளியின் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் இன்று ஜெயமோகன் ஐயா பற்றியும் அவர் எழுதிய அறம் பற்றியும் பேசுவதில் மகிழ்ச்சி. தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் மிகவும் பழமையானது. அகத்தியன் தொட்டழைத்து தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேற்றுகள் பாராட்டி பாரதியார் மற்றும் பாரதிதாசன் போலும் கைப்பிடித்து அழைத்து வந்த தமிழை இன்றும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர்கள் எழுத்தாளர்கள். அதில் நம்ம ஜெயமோகன் ஐயாக்கு மிக பெரிய பங்குண்டு. நானும் சிறுமிதான், ஆனாலும் எனக்கு கதைகள் கேட்கவும் படிக்கவும் மிகவும் பிடிக்கும். அப்படி நான் கேட்ட கதைகள் தான் நம்ம ஜெயமோகன் ஐயா எழுதிய அறம் பற்றிய கதைகள். சில கதைகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில கதைகள் நம்மை அழ வைக்கும். ஆனால் நம்ம ஜெயமோகன் ஐயா எழுதிய அறம் பற்றிய கதைகள் நம்ம நல்ல மனிதனாக வாழ வைக்கும். அப்படிப்பட்ட அறக்கதைகள் எப்படி சாதாரண மனிதன் சிறிய நல்ல செயல்களை செய்து பெரிய மாற்றத்தை செய்கிறான் என்பது காட்டும். அப்படிப்பட்ட அறக்கதைகளிலிருந்து ஒரு சில கருத்துகள் உங்களுக்காக. அறம் புத்தகத்தில் வரும் வணங்காக்கதை மனித மரியாதையின் உயரத்தை அழகாக காட்டும். இந்த கதையின் நாயகன் ஏழை, ஆனால் அவன் மனம் ஏழை அல்ல. இவள் அன்புக்கும் நல மனசுக்கும் தலைகுனிவான், ஆனால் அநீதிக்கும் ஆதிக்கத்துக்கும் தலைகுனி மாட்டான். இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, இங்க பணம் இல்லாம குடி வாழலாம், ஆனால் நல்ல மனசாட்சி இல்லாம வாழ முடியாது. இது போன்ற கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான பாடங்கள்: பணம், பதவி, அதிகாரம் இல்லைனாவும் நல்ல மனம், கருணை, பொறுமை, அன்பு இது போன்ற குணங்கள் இருந்தால் மனிதன் வாழ்க்கையில முன்னேறலாம். இதுவே உண்மையான அறம். இந்த ஜெயமோகன் ஐயா முன்னே அவள் பற்றியும் அவள் எழுதிய அறம் பற்றியும் பேசியது என் வாழ்நாள் நினைவாக இருக்கும். ஜெயமோகன் ஐயாவின் எழுத்துக்கள் போல நாம் எல்லோரும் நல்ல செயல்களை சிறிது சிறிதாக செய்து உலகை நல்லதாக்கலாம். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்படை நேர்ந்திரனும் கட்டி இழுத்து காய்கால் முடித்து அங்கம் பிளந்து இழுந்து துடித்திரனும் பொங்கு தமிழர் பேசும் மனப்பேனும். இந்த வாய்ப்பு கொடுத்த நோர்டன் தமிழ் அசோசியேஷனுக்கு மிகப்பெரிய நன்றி. நிறைய படி, தமிழில் தான் படிக்க வேண்டும் என்கிறீர்கள். இதே தமிழ் கதைகளை ஆங்கிலத்திலும் படிக்கலாம். திரு ஜெயமோகன் ஐயா எழுதிய இந்த கதைகள், அறம் கதைகள் ஆங்கிலத்திலும் இருக்கின்றன. ஸ்டோரிஸ் ஆஃப் த ட்ரூ என்று. சரியா? அப்பாவிடம் கேட்டு அதை வாங்கி எல்லா கதைகளையும் படியுங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள். வாழ்வில் மிக உயரத்தில் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வர எல்லோருடைய வாழ்த்துக்கள்.